ஆனந்தி மாப்பிள்ள வாங்க 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 வேலு, வாங்க சரவணன், வாங்க. ஏய் ஆனந்தி, என்ன புள்ள உன் வீட்டுக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், வானு கூட கூப்பிடாம அப்படியே நிக்கிற? உனக்கு கொடுக்க வேண்டிய சீரை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனந்தி. ஏதோ எங்களால முடிஞ்சது. நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு சீர ஒண்ணுதையும் குறைச்சலான்னு இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆனந்தி, யாருகிட்ட என்ன பேசுற? கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வந்தா சீர் கொடுக்கறது முறைதானம்மா, அந்த முறையை செய்ய தான் வந்திருக்கோம். நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு புள்ள? வந்தவங்கள ஏன் வந்தேன்னு கேக்குற? ஆனந்திக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களே வந்து உட்காருங்க. யானி அண்ணா, குடிக்கிறத எடுத்துட்டு வா. இல்ல இல்ல சகல, அதெல்லாம் பரவாயில்ல. என்ன சகல, எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான் சகல. என்ன ஓகே? இங்க எதுவும் ஓகே இல்ல மாமா. சொல்ல சொல்ல கேட்காம போலீஸோட என்னை இந்த வீட்டுக்கு கூட்டியாந்து அத்தை இப்ப வீட்டை விட்டே போயிட்டாங்க. ஐயோ, என்ன புள்ள சொல்ற? உண்மை எதேக்கா சொல்றேன். எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. நானே இப்படி ஆயிருச்சேன்னு நொந்து போய் கிடக்குறேன். நீங்க சீர முறைன்னு வந்து நிக்கிறீங்க. சும்மா மிரட்டுறதுக்காக அம்மா வெளியே போயிருக்காங்க, அவங்களே வந்துருவாங்க. அத சொன்னா அண்ணி கேட்காம புலம்பிட்டே இருக்காங்க. சும்மா நீ சொல்றதையே சொல்லிட்டு இருக்காத. நீ கோவப்படாத புள்ள. அத்தையை பத்தி அன்புக்கும் யாழினிக்கும் தெரியாததான் உனக்கு தெரிஞ்சிட போது. அவங்கதான் சொல்றாங்கல்ல அத்தை வந்துருவாங்கன்னு. ஆமா ஆனந்தி, நீ முதல்ல வா, நீயும் வீட்டுக்காரரும் வந்து சீரை வாங்கிக்கோங்க. முதல் நீ இங்க வீட்டுக்கு வந்திருக்க, அதனாலதான் விளக்கேத்த குத்து விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பால் காய்ச்சறதுக்கு, சமையல் பண்றதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்.